அடுத்து கோட்புலியாருங்க. கோட்புலி நாயனார் சிவபூஜைக்கு நெல் எடுத்து திருக்கோயிலுக்கு வழங்குவதா அவர் வழக்கமாக வச்சுருந்தார். ஒரு மிகப்பெரிய சேனாதிபதி, ஒரு மன்னன் கீழே ரொம்ப அழகாக போர் கலைகளில் தேர்ச்சி பெற்று அந்த போர் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை பொருளை அப்படியே திருப்பணிக்காக தரக்கூடியவர் இந்த கோட்புலியார். அவர் என்ன பண்ணுறாரு, நெல்லை வாங்கி கூடு போல சேர்த்து வைக்கிறார். அதற்கு நெற்கோட்டைன்னு பெயர். அந்த நெல் எதற்கு பயன்படும்னா கோயிலுக்கு அன்னதானம் வழங்குவதற்காக வழங்கி வருகிறார் தொடர்ந்து. இப்போ அந்த நெற்கோட்டை நிறைய பிரம்மாண்டமாக கட்டி வச்சிருக்காருங்க. தேவையான பொழுது அதிலிருந்து நெல் எடுத்து அன்னதானம் வழங்குவார்கள், அடியவர்களுக்கு அதனை பயன்படுத்துவார்கள். இப்போ வேற ஒரு ஊரில் போர் நடக்குது, அந்த போருக்கு போகணும். இவரை தானே அனுப்பணும், ஏன்னா இவர் நல்லா போர் செய்து வெற்றி பெறக்கூடியவர், இவரை அனுப்பணும். மன்னன் என்ன பண்ணுறான், கோட்புலியாரை போய் நீ வென்று வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். போய் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போ இருக்கிற மாதிரி மெட்ரோவோ இல்லை வேற வசதிகளோ நாம் இருந்தால் இப்படி ஏறுவோம் அப்படி இறங்குவோம் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் அப்போ அப்படி இல்லையா, காலார நடந்து போனோம், போய் அங்கே போர் புரியணும், எல்லாம் முடிச்சுட்டு வரணும். பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் கூட ஆகும். வர வரைக்கும் நாம் என்ன பண்ணுறது, தேவையான அளவுக்கு நெல்லை சேர்த்து வச்சிட்டோம். ஆனால் இந்த நெல்லை பாதுகாக்கணும் இல்லையா, தன்னுடைய உறவினர்கள் எல்லாம் கூப்பிடுறாருங்க. கூப்பிட்டு நான் வர வரைக்கும் இதை பத்திரமா பார்த்துக்கணும், இதுலேருந்து எதையும் எடுக்கக்கூடாது. என்ன சொல்கிறாரு, எந்த யாருக்கு அமுதுபடிக்கு ஏற்றிய நெல் இவை, என்னுடைய நாதனுக்கு அமுது செய்வதற்காக, அடியவர்களுக்கு அமுது செய்வதற்காக சேர்த்து வைத்த நெல். இந்த நெல்லை யாரும் தொடக்கூடாது, அழிக்க சிந்தையால் தான் நினைவார் திருவிரையாக்களின்னு சொல்லிடுறார். இதை அழிக்கிறதுக்கு சிந்தையால கூட நினைக்க கூடாது, நினைச்சா திருவிரையாக்களி அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன, என்னுடைய இறைவன் மீது ஆணை அப்படின்னு சொல்லிடுறார். இதை அழிக்கிறதுக்கு நாம நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லிடுறார். சொல்லிட்டு போயிடுறாரா. உடனே சொந்தக்காரங்களாம் நாங்கள் ஏன்பா எடுக்க போகிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் போயிடுறாரு. போன சமயம் இங்கே பஞ்சம் அதிகமாகிடுச்சு. பஞ்சத்தில் எதுவுமே கிடைக்கல, உண்பதற்கு உணவு இல்லை. பல பேர் பசியால் அப்படியே இறந்து போகிறாங்க. இவருடைய உறவினர்களுக்கு ஒரு யோசனை வருது, அதுதான் அங்கே அவ்வளோ நெல் இருக்கு, அதிலிருந்து நாம் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இல்லையா. உடனே இன்னொருத்தர் சொல்கிறான், வேணாம்ப்பா அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, அதை தொட்டோம் அவ்வளோதான், வேண்டான்னு சொல்லிடுறான். இல்லைப்பா அவர் வர்றதுக்கு காலதாமதமாகும், நாம் இப்போதைக்கு எடுத்துக்கலாம், எடுத்து நாம் பயன்படுத்திக்கலாம், பஞ்சம் சரியாகும், சரியானோன்னு நமக்கு திரும்ப செல்வம் கிடைக்கும், அப்போ திரும்ப அந்த நெல்லை சேர்த்துக்கலாம்ப்பான்னு சொல்லிடுறார். உடனே சரி, இவர் சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது, நம்ம செய்யலாமே அப்படின்னு அதிலிருந்து நெல்லை எடுத்துடுறாங்க, எடுத்து பயன்படுத்திடுறாங்க. எல்லா நெல்லும் அழிந்து விடுகிறது. பஞ்சம் தீர்ந்த பாடில்லை. போன கோட்புலியார் வராரு. வந்த பார்த்தவருக்கு ஒரே அதிர்ச்சி. உடனே அங்கிருந்த இன்னொரு அமைச்சன் சொல்லிடுறான், இந்த மாதிரி உன்னுடைய உறவினர்கள் தான் எடுத்தாங்க அப்படின்னு. உடனே அவருக்கு கோபம். அந்த கோபத்தோடவே என்ன செய்கிறாரு, வாயிற்காவலன், அங்கே அவன் பேரும் கோட்புலியார், கோட்புலியாரை அனுப்பி என்னுடைய சொந்தக்காரங்களெல்லாம் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். உடனே கோட்புலியாரும் போகிறாரு. போய் சொந்தக்காரங்களாம் அழைச்சிட்டு வர்றாரு. எல்லாருக்கும் ஆசை, இப்போ ஃபாரின் போயிட்டு வந்தால் ஏதாவது நமக்காக வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு ஆர்வத்தோடு வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதே மாதிரி கோட்புலியார் வெளியில் போருக்கு போயிட்டு வந்தார், நமக்கு அந்த மனுஷன் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாரு. சொந்தக்காரங்களெல்லாம் இல்லைனா ஏன் கூப்பிடுறாரு வந்த கையோட அப்படின்னு ஆசையாக எல்லாரும் வராங்க. வந்த உடனே ஒரு அறைக்குள்ளே வச்சு பூட்டுறாரு. பூட்டிய அடுத்த கணம் உடைவாளை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் அடித்து விடுகிறார். நிறைவில் ஒரு குழந்தைங்க, அந்த குழந்தையையும் எடுத்து அந்த குழந்தையை அழிப்பதற்கு தயாராகிறார். உடனே அந்த வாயிற்காவலன் சொல்றான், அந்த குழந்தை 3 மாசம் குழந்தைங்க, அந்த குழந்தை என்னங்க பண்ணுச்சு, அந்த நெல் சாப்பாடை அந்த குழந்தை சாப்பிட்டு இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோட்புலியார் சொல்றாரு, அந்த நெல் உணவை எடுத்துக்கொண்ட அந்த தாய்கிட்ட இந்த குழந்தை பால் குடிச்சிருக்கோம் இல்லையா, அப்ப அந்த பால் மூலமாக இந்த குழந்தைக்கு அந்த பாவம் போயிருக்கோம் இல்லையா, அப்ப இதுவும் அந்த இடத்துல பாவம் செய்த கணக்கு தானே அப்படின்னு அந்த குழந்தையையும் அவர் அழித்து விடுகிறார். உடனே இறைவன் அங்கு எழுந்தருளுகிறார். எழுந்தருளி அந்த சொந்தக்காரங்க எல்லாருக்குமே சிவபதம் கிடைக்கிறது, இவருக்கு சிவகணங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, கோட்புலியார் இறை தொண்டிற்காக வைத்திருந்த அந்த பொருளை அழித்தவர்கள் யாராக இருந்தாலும் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள்னு சிந்திச்சாரு பாருங்க. அன்னதானம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுங்க. அன்னதானம் பத்தி சேக்கிழார் பெருமான் நிறைய சொல்லியிருக்காரு பெரிய புராணத்துல. உணவு 4 வகை இருக்கு. அறுசுவை நமக்கு தெரியும், இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கசப்பு, 6 வகை நமக்கு தெரியும். ஆனா உணவுல 4 வகை இருக்குங்க. உண்ணல், தின்னல்,
பருகுதல், நக்கல் அப்படி 4 வகை இருக்கு. இளையான்குடி மாறநாயனார் வரலாற்றுல இந்த வகையை பதிவு செய்திருப்பார் சேக்கிழார் பெருமான். அது என்ன 4 வகை? உண்ணல் அப்படின்னா சோறு நாம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சோறு உண்ணல்னு பெயர். திண்ணல் அப்படின்னா இந்த கூட்டு, பொரியல், அவியல், இந்த காய்கறிலாம் இருக்கு இல்லையா, அதை நாம எடுத்துக்கொள்வதற்கு பெயர் திண்ணல். பருகல் அப்படின்னா இந்த நீர்மோர், பாயசம், பால், இதெல்லாம் நாம பருகிறோம், குடிக்கிறோம், தண்ணி, இதெல்லாம் பருகுதல்னு பெயர். அடுத்து நக்கல், தேன். நாம் என்ன சொல்கிறோம், யாராவது விளையாட்டாக பேசுனா நக்கலா பேசாதப்போ அப்படின்னு சொல்கிறோம். எந்தெந்த வார்த்தையாலாமோ எதுக்கெல்லாமோ எடுத்து நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். வீட்டில் பிள்ளைங்க சாப்பிட அடம் பிடிச்சா தின்றியா இல்லையா, நான் அடிச்சிருவேன் வந்தனா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தின்னுதல் அப்படின்னா உணவில் ஒரு வகை. இப்போ நக்கல் அப்படின்னா தேனை நீங்கள் கரண்டியில் ஊற்றி குடித்தாலும் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த சுவையே தெரியாதுங்க. உள்ளங்கையில் ஊற்றி நக்கி சாப்பிடக்கூடிய அந்த சுவை தேனுக்கு வேற எந்த வகையிலும் கிடைக்காது. அப்போ அந்த உணவை நாம் எடுத்துக்கொள்றதுக்கு பேர் நக்கல். அப்போ உணவில் 4 வகை சேக்கிழார் சொல்கிறாரா, உண்ணல், திண்ணல், பருகுதல், நக்கல். இந்த 4 வகை உணவும் யாருடைய உபசரிப்பில் இருந்தது? இளையான்குடி மாறநாயனாரினுடைய உபசரிப்பில் இருந்தது. அவருடைய வரலாறு நமக்கு தெரியும். நிறைவில் எதுவுமே இருக்காது, விதை நெல்லை கொடுத்து ஆக்குவாங்க. இதெல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. காரைக்கால் அம்மையார் புராணத்தில் ஒரு வகையான உணவை சேக்கிழார் பெருமான் காட்டியிருப்பார். காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணுறாங்க, சாதம் முதல்ல வடிச்சிடுறாங்க. அடியவர் வராரு, வேற எதுவும் செய்யலை, தாமதம் ஆயிடுச்சு. கணவன் லேட்டாக தானே வருவார், அப்புறம் செஞ்சுக்கலாம். நாமளே என்ன பண்ணுறோம், கணவன்மார் வர லேட் ஆனாலோ இல்லை வெளியூர் போயிருந்தாலும் நம்ம ஒருத்திக்காக எங்கெங்க சமைக்கிறது, இருக்கிறத வச்சு சாப்பிட்டுப்போம் அப்படின்னு தோணுது இல்லையா. அப்போ கணவன் வர தாமதமாகும், அதனால் அப்புறம் சமைச்சிக்கலாமே அப்படின்னு சாதம் மட்டும் வடித்து வைக்கிறாங்க. அந்த நேரம் அடியவர் வந்துடுறாரு. என்ன பண்ணுறது, நாம் வகை வகையாக 50 பொரியல் வச்சு சாப்பிட்டாலும் நமக்கு திருப்தி ஆகலை. ஆனால் முழுமையான உணவுனா என்ன தெரியுமாங்க, ஒரு தயிர் சாதமோ, மாவடுவோ, மாம்பழமோ, இந்த 3தோட காம்பினேஷனுக்கு எதுவுமே ஈடாகாதுங்க. அதனால தான் காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றில் சேக்கிழார் பெருமான் அதனை கொண்டு வந்தார். உணவு இருக்குது, அடியவர் வந்துட்டாரு, தயிர் இருக்குது, தயிர் சாதம் போடு, மாவடு இருக்குது, ஊறுகாயை கொண்டு வந்து வையி, மாம்பழம் கணவன் காலையில் கொடுத்து அமிச்ச 2 மாம்பழம் இருக்குது, கொண்டு வந்து வையி அப்படின்னு வச்சு அறுசுவை உணவோடு முடிச்சிடுறாங்க அடியவருக்கான உணவை. இதிலேருந்து என்ன சொல்ல வரார் சேக்கிழார், முதல்ல சாதம் தயாராக இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் பொரியல், கூட்டு, அவியல், குழம்பு எல்லாம் பண்ணிடுறோம். சாதம் சூடாக வடிச்சிக்கலாம். 12 மணி 1 மணிக்கு கணவர் வராரு, இல்லை 1 மணிக்கு நம்ம சாப்பிட தயாராகிறோன்னா 12 மணிக்கு உலைய வச்சா போதும்ப்பா. சாதம் சூடாக இருந்தால் இந்த குழம்பு, கூட்டு, அவியல் ஆறி இருந்தால் கூட கொஞ்சம் அந்த காம்பினேஷனில் எல்லாமே சரியாயிடும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த முறை தவறு அப்படின்னு சொல்கிறார். திடுதிப்புன்னு வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா நாம் என்ன பண்ணுவோம், இப்போலாம் கவலையே கிடையாது. ஃபோன் பண்ணும்பொழுதுமே வீட்டில் இருந்தாலும் நாங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழலில் இருக்கோம். வீட்டை பூட்டிட்டு உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சூழலாம் கூட பல இடங்களில் பார்க்குறோம். அப்போ உணவு தயாராக, சாதம் தயாராக இருந்ததுன்னு வைங்களேன், எத்தனை பேர் வந்தாலும் சலிக்காமல் நாம் உபசரிக்கலாம் அப்படிங்கிற அந்த விருந்தோம்பல் பண்பை கற்றுக் கொடுத்தது நம்ம சமூகம் இல்லையா. இப்போ இப்படி வகை வகையான உணவுகளை நாம் பல பேருடைய வரலாற்றில் பார்க்குறோம். சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் ஒன்று இருக்குங்க, ஒரு பாணன்னு ஒருத்தன். இப்போ அந்த காலத்தில் மன்னர்கள், புலவர்கள், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவு ரொம்ப பலமாக இருக்கும். அவங்க எப்படி பொருள் வாங்குவாங்க, மன்னனை போய் பாடி அந்த மன்னன் மகிழ்ந்தா நிறைய பொருள் கொடுத்து அனுப்புவார், இல்லைனா இந்தா கொஞ்சமா அப்படின்னு கொடுத்து அனுப்பிடுவார். புலவர்களுக்கு அதுதானே வேலை. இப்போ பாணன்னு ஒரு புலவன், இப்போ மன்னன் அந்த ஊரில் இல்லை, வெளியூர் போயிட்டார். மன்னன் இருந்தாலாவது போய் பாடி பரிசு வாங்கிட்டு வரலாம், மன்னன் இல்லை. வறுமை ரொம்ப அதிகமாகிடுச்சு. பாணன் குடும்பம் ரொம்ப பெருசு, அம்மா, அப்பா, குழந்தை, குட்டி, மனைவி, நிறைய பேர். அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சாப்பாடு இல்லை. அந்த இடத்தை எப்படி உருவகம் செய்கிறார்கள் அப்படின்னா, அந்த சமையல் அறையிலிருந்து பாத்திரத்தினுடைய சத்தம் கேட்கலையா. இப்போலாம் சமைக்கவே இல்லைனாலும் பாத்திர சத்தம் அதிகமாக கேட்குது. இங்கேருந்து இங்கே தூக்கி அடிக்கிறது, அங்கேருந்து அங்கே தூக்கி அடிக்கிறது அப்படின்னு மைதானமாகவே மாறிப்போச்சு சமையலிடமோ வீடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்போ பாருங்கள், சமையல் அறையில் ஓசை கேட்கலையா. ஏன் கேட்கலை? சமைக்கலை. ஏன் சமைக்கலை? வீட்டில் பொருள் இல்லை. ஏன் இல்லை? வறுமை அந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சு. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய நாய் கத்திக்கிட்டே இருக்கான். ஏன் கத்திக்கிட்டே இருக்கு? நாய்க்கு உணவு இல்லை, அதுக்கு 8 குட்டி. அந்த குட்டிக்கு தெரியாத அம்மா சாப்பிடலன்னு பால் குடிக்கலான்னு பால் குடிக்கும் பொழுது அந்த நாயால் பால் கொடுக்க முடியாத ஒரு நிலை. அப்போ அந்த காம்புகள் எல்லாம் புண்ணா மாறி அப்படியே நாய் அழுவுது, கத்துது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி ஒரு சூழல்.
அந்த பாணன் என்ன பண்றான், அவங்க மனைவி வீட்டு கொல்லைப்புறத்துல கீரை விளைஞ்சிருக்கு, குப்பை கீரைன்னு பெயர் அதுக்கு. அந்த குப்பை கீரையை எடுத்து வந்து அவிச்சு சாதம் கொடுக்குறா. அதுக்கு சேர்க்கறதுக்கு உப்பு கூட கிடையாது. உப்பு இல்லாம அந்த கீரையை கொண்டு வந்து படைக்கிறா. அந்த சாப்பாடை சாப்பிடும் பொழுது அந்த பாணன் என்ன பண்றான் தெரியுமா, வீட்டு கதவை பூட்டிட்டு உள்ள சாப்பிட்றான். தமிழர்களினுடைய வழக்கமும் விருந்தோம்பல் பண்பும் எப்படிப்பட்டது, சாப்பாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுவதற்கு முன்னாடி கதவை திறந்து வைத்து யாரேனும் வருகிறார்களா அப்படின்னு அவர்களுக்கும் சேர்த்து சாப்பாடு போட்டுட்டு அவர்கள் வயிறு நிரம்புவதை கண்டு மனம் நிறைந்த தேசம் இல்லையா. அப்ப கதவை பூட்டிட்டு உள்ள சாப்பிடுறாங்க அப்படின்னா எவ்வளவு வறுமையும் வேதனையும் அவருக்கு இருந்திருக்கும். ஏன் அவர் அப்படி பண்றாரு? அந்த உப்பு இல்லாத கீரையை 4 பேர் வந்து பங்கு கேட்பாங்கன்னா கிடையாது. வறுமை இருக்கு அப்படிங்கிற நிலை தெரியாம ஏளனமா என்னை பேசுவார்களே அப்படின்னு அவரு வருத்தப்பட்டு கதவை சாத்திட்டு உள்ள சாப்பிடக்கூடிய வழக்கத்தை நாம பார்க்குறோங்க. எப்படிப்பட்ட வேதனை அவருக்கு இருந்தது. மன்னன் வரான், மன்னனை போய் பார்க்குறாரு, பாட்டு பாடுறாரு, செல்வம் அப்படியே கை நிறைய கொடுத்து அனுப்புறாரு. அதன் பிறகு அவருடைய வறுமையே தீர்ந்து விட்டது.